ரொம்ப சோகமான ஆளுங்களை நம்ம வந்திருக்கோம். அப்படிதானே? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இல்லையா? என்னுடைய ஆவி யாரோடையும் ஒத்து போல போல. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கவலையா இருக்கு? உண்மையா கவலையா இருக்கேன், இந்த விஷயத்துக்காக நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. வேற அவ்வளவுதான். வேற யாரு? வேற யாருக்காச்சும் கவலையா இருக்கு? என்னங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு லூக்கா 23:28 நீங்க ஏன் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்காக ஏன் அழுகிறீங்க, எனக்காக அழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அப்படியே சொல்லியிருக்காங்க. எடுத்து வாசிங்க. காலையில் வாசிக்கும் போது தப்பா வாசிக்கணும். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்யப்பட்டார்கள்? பச்சை மரத்துக்கே இப்படியான நிலைமைனா பட்ட மரத்துக்கு உங்களை அளவேற சொல்லல, அழுங்க. ஆனா எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக அவங்க அழுங்க. உங்க பிள்ளை பரிசுத்தமா வாழணும், பாவத்துக்கு விலகி இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆள சொல்லியிருக்காரு. அப்படிதானே? அநேகர் அது தெரியாம இன்னைக்கும் ஆண்டவர் மறிச்சு போனாருன்னு சொல்லிட்டு அதையே நினைவு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு அதுபடி நம்ம கேட்க நம்ம முதல்ல அவருக்கு செவி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த 7 வார்த்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பாஸ்டர் எதுக்கு வைக்கிறாருன்னு தெரியாம அநேகர் கேள்வி இருக்கலாம். என்ன பாஸ்டர் இந்த 7 வார்த்தை வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்கோம், அது ஏசப்பா வந்து பிதா பார்த்து பேசினாரு, அதையே நீங்க என்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த 7 வார்த்தை நம்ம என்ன கத்துக்கிறோம்? இயேசு வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியா ஒரு மாதிரியை காண்பிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு. அதனால இந்த 7 வார்த்தையில நம்ம என்ன கத்துக்கிறோம், நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். யார் அந்த அன்பான சீசன்? யோவான் ஸ்நானகன். அப்படிதானே? யோவான் ஸ்நானகன் பின்னாடி இருக்கவங்க யோவான் ஸ்நானகன் தானே அன்பான சீசன் ஏசப்பாக்கு. ஆமென். யோவான் தான் அன்பான சீசன். கரெக்டா சொல்லிட்டீங்க. யோவான் தான் அந்த அன்பான சீசன். அதனாலதான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்துட்டு இருந்தாரு. யோவானை பார்க்கும்போது அநேக இடங்கள்ல அவரு கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணும்போது, கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது, அந்த 3 பேர்ல முக்கியமா 3 பேர் எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. அந்த 3 பேர்ல முக்கியமா யோவான எல்லா இடத்துலயும் இருந்தார். அவ்வளோ ஒரு ஆண்டவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு அன்பான சிஷ்யனா யோவானை பார்க்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலிருந்து பார்க்கிறாரு. அந்த யோவானோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையும் போது சிலுவைக்கு கொண்டு போகும்போது சிலவங்க இருப்பாங்க. சிலுவையில் அறையப்படும் போது அங்க சிஷ்யர்கள் யாருமே இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. யோவான் மட்டும்தான் அங்க கூட இருக்கிறாரு. அந்த நேரத்துல அநேகர் அவருடைய அன்புல இருந்தாங்க. ஆனாலும் அவங்களால அந்த இடத்துல நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க அங்கிருந்து விலகி போயிட்டாங்க. யோவான் மட்டும் தான் அங்க நிற்கிறாரு. இது போலதான் ஆண்டவர் நமக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் பேசும்போது நம்ம அந்த இடத்துல நிற்கிறோமா? ஆண்டோடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியுமா? ஆண்டவர் யாரையோ பார்த்து இதோ உன் தாய், இதோ உன் மகன் சொல்லல. அவருக்கு அன்பான சீஷன். அவர் சொன்னா கண்டிப்பா அந்த அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, அதை வந்து செய்து முடிப்பாங்க அப்படின்ற ஒரு மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. யோவானை குறித்து நம்ம பார்க்கும்போது யோவான் அநேக நேரத்தில் ஆண்டோடு இருந்தார். ஆண்டோடைய இருதயத்தை அவர் அறிந்தவராக இருந்தாரு. அதனாலதான் ஏசப்பாவோட சிஷ்யெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ரத்த சாட்சியா மறிக்காத ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா சிஷ்யன் யாருன்னா
நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவருடைய செவி அவருடைய சொல்றதுக்கு அவருடைய நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரம் ஆகணும். இந்த 7 வார்த்தை, இந்த 3ஆவது வார்த்தை நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? யாரையோ பார்த்து போறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லல. ஏதோ ஒரு தாய் சொல்லிட்டு இதை சொன்னா இவன் செய்வான் அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்தா ஆண்டவர் அவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவன் அந்த கடைசி வரைக்கும் செய்து முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மரியாதை மறிச்ச பிறகும் யோவானும் பேதுருவும் தான் அவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொன்னதை அவர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யோவான் உண்மையுடனா இருந்தார். அதுபோல நம்மளும் செவி கொடுக்கிறதெல்லாம் எப்பொழுதும் இருக்கணும். கடைசியாக ரொம்ப ஷார்ட்டா தான் எடுத்துருந்தேன். இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். பிரசங்கி 5:1 நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிறோம். செவி கொடுக்க சேர்வதே நலம். நாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். செவி கொடுக்க சேர்வதே நலம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம் அவருடைய வார்த்தையை நம்ம செவி கொடுக்கணும், அதன்படி நடக்கணும். அதே போல நம்ம எப்படி செவி கொடுக்கணும்? சரியான வார்த்தையை செவி கொடுக்கணும். ஏதோ யாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை இதுதான், ஆண்டவருடைய வார்த்தை இதுதான், ஆண்டவர் சரியா என்னை குறிச்சு எனக்கு வச்சிருக்கிற நோக்கம், நான் வாழ்க்கையில இதுக்காக தான் ஆண்டவர் என்ன உண்டு பண்ணினாரு, இந்த நோக்கத்தை இந்த நோக்கத்துக்காக தான் முடிவு பரியதும் நான் நினைச்சிருக்கணும், ஆண்டவர் இந்த காரியத்தை நடத்தணும், எனக்காக இந்த நோக்கத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரியான வார்த்தைக்கு ஏதோ நம்ம வந்தோம் செஞ்சோம் அப்படின்னு போனோம்னா ஆண்டவர் கடைசி நாள் நம்ம பார்த்து சொல்லுவாரு, நான் உங்க நாமத்தினால தான் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலா இருக்கணும். அதே போல சரியான வார்த்தைக்கு ஆண்டவர் நம்ம குறிச்சு இதுதான் திட்டமா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நோக்கத்தை நம்ம சரியாக ஆண்டவர்கிட்ட புரிஞ்சு கொள்ளணும். அதனால செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கன்ட்டு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக நமக்கு சொன்னார்கள். ஆண்டவருடைய